வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் நியூ சிலபஸ் வைஸில் வந்து கிளாஸஸ் தான் வந்து பார்த்துட்டு வரோம். அதில் வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து குறில் நெடில் வேறுபாடு தான் வந்து பார்க்க போகிறோம். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து ஏற்கனவே வந்து 10th வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஒரு பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். 11th 12th ஓல்டு புக் வந்து அப்லோட் பண்ணணும். அந்த பிளேலிஸ்ட்லேயே வந்து அப்லோட் பண்ணிட்டு வருவோம். நெக்ஸ்ட் வந்து சந்திப்பிழை தான் பார்க்கலான்னு இருந்தோம். ஆனால் வந்து எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை இருக்குது. ஆனால் அங்கே எழுத்துப்பிழையும் ஒற்றுப்பிழையும் சொல்ல கொடுத்துருக்காங்க. இது மூணையும் சேர்த்தையும் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோவை வந்து பார்த்துக்கலாம். அதனால வந்து இப்போ குறில் நெடில் வேறுபாடு வந்து பார்ப்போம். இப்போ வந்து குறில் எழுத்தோட டெஃபினேஷன் பாருங்க. ஒரு மாத்திரை அளவிற்கு குறுகி ஒலிக்கும் உயிரெழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் எனப்படும். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அ இ உ ஏ ஓ. இப்போ மாத்திரைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கால அளவு வந்து குறிக்கிறத மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஒரு மாத்திரை என்பது வந்து ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் வந்து ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க. குறில் எழுத்து எல்லாமே வந்து ஒரு மாத்திரையும் நெடில் எழுத்து எல்லாமே வந்து 2 மாத்திரைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நெடில் எழுத்தோட டெஃபினேஷன் பாருங்க. 2 மாத்திரை அளவிற்கு நீண்டு ஒலிக்கும் உயிர் எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் எனப்படும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இந்த 7 எழுத்தும் நெடில் எழுத்து. இது இல்லாமல் வந்து உயிர்மை எழுத்தும் நிறைய இருக்கு. இப்போ டாபிக்ல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா குறில் நெடில் வேறுபாடு தான் கேட்குறாங்க. இப்போ குறில் எழுத்துனா குறுகி ஒலிக்கும், நெடில் எழுத்து வந்து நீண்டு ஒலிக்கும். குறில் எழுத்தோட மாத்திரை வந்து ஒரு மாத்திரை, நெடிலுக்கு வந்து 2 மாத்திரை. இப்போ வந்து வேறுபாடு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 கொடுத்துருக்கேன் பாருங்க. து தூ. இந்த தூ என்னன்னு பார்த்தீங்கன்னா உன். இந்த தூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தூய்மை. இந்த நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய். இந்த நோய் வந்து வறுமை. இந்த நோய் வந்து வறுமை. இது மாதிரி தான் வந்து பொருள் வேறுபாடு வந்து கொடுத்துருப்பாங்க. பாருங்க, பொருள் வேறுபாடு வந்து என்னென்னு ஒரு பேசிக்காக வந்து ஒரு சிம்பிளாக கொஞ்சம் கொடுத்துருக்கோம். என்னன்னுட்டு தூனா உன், தூனா தூய்மை. இந்த நோய், இந்த நோ வந்து வறுமை. செய் வந்து வயல், இந்த செய் வந்து குழந்தை. தொடு வந்து தொடுதல், தோடு வந்து அணிகலன். கொடினா வந்து தாவரம், இந்த கோடி வந்து பணம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கொஷின்ஸுக்கு எல்லாமே வந்து ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து குறில் நெடில். இப்போ குறில் நெடில் எழுத்து இருக்குன்னா அதுலேயே வந்து பிழைகள் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து சொரு கொடுத்துருக்காங்கன்னா சொருன்னு வராது, தவறு. சோறு இதான் சரி. சாப்பாடு இதில் வந்து பாப்பாக்கு வந்து காலில் சாப்பாடு, இந்த சாப்பாடு தான் கரெக்டு. பள்ளிக்கூடம் இது தவறு, பள்ளிக்கூடம் தான் சரி. வங்கினாள் இது தவறு, வாங்கினாள் இதுதான் சரி. இலவசம் இது தவறு, இலவசம் தான் சரி. தண்ணீர் வந்து இது தவறு, தண்ணீர் இதுதான் சரி. கேடுமை இது தவறு, கொடுமை தான் சரி. இது மாதிரி வந்து குறில் நெடில் வேறுபாடு வந்து பிழைகளாகவும் கேட்கலாம். இது நோட் பண்ணிக்காங்க. மேக்சிமம் வந்து குறில் நெடில் இப்போ வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. இந்த தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறகு வளர்தல், இதுதான் தவறு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ல வந்து கனகம் கானகம். கனகம்னா பெண், கானகம்னா காடு. ஆன்சர் வந்து சி. தேர்ட் கொஸ்டின், குறில் நெடில் வேறுபாடு அறிந்து பொருளறிக. அரு ஆறு. அருனா வந்து வெட்டுதல், ஆறுனா நதி. ஆன்சர் பி. ஃபோர்த் கொஸ்டின், கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்கள் தேர்வு செய்க. டேஸில் டேஸ் குளித்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. மடுவில் மாடு குளித்தது. மடுனா அந்த ஏரி குட்டை மாதிரி வந்து ஆற்றுல வந்து வரக்குள்ள ஒரு கரை மாதிரி வந்து இப்போ ஒரு குளம் மாதிரி வந்து தேங்கி வச்சிருக்கு, அதுதான் மடுன்னு சொல்லுவாங்க. மாடு வந்து அதில் வந்து குளிச்சிருக்கு. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 5, பொருந்தா இணையை கண்டறிக. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. தடு தாடு, இதுதான் தவறு. நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 6, குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. இன்பம் ஈகை இது சரி, அகல் ஆவல் இதுவும் சரி, உணவு ஊதல் இதுவும் சரி, எறும்பு ஐவர் இதுதான் தவறு. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 7, குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க.
விடு வீடு. இந்த விடு வந்து விட்டு விடுதல். இந்த விடு வந்து தங்குமிடம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. கொஷின் நம்பர் 8. குறில் நெடில் வேறுபாடு வந்து சரியான கேட்குறாங்க. சிலை சீலை. இந்த சிலை வந்து சிற்பம், இந்த சிலை வந்து புடவை. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 9. தலை தாளை. இதுக்கு வந்து வேறுபாடு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க தலையான்னு பார்த்தீங்கன்னா இலை. செகண்ட் இருக்க தலை வந்து மலர் வகை. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 10. குறில் நெடில் வேறுபாடுல வந்து சிலை சீலை. நண்பர்களே, கொஷின் நம்பர் 10க்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சிலையும் சீலையும் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. யார் வந்து சரியா சொல்றீங்களோ அவங்களோட கமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை வந்து பின் பண்ணி வைக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம்னா லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு இதெல்லாம் ஒட்டுக்கா பார்ப்போம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஏற்கனவே வந்து தமிழுக்கான நோட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. அது வந்து டைப்பிங் ப்ராசஸில் போயிருக்கு. அழகு 1, அழகு 2, அழகு 3 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்துருக்கீங்களா, இவ்வளோ தான் கொஷின்ஸான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இல்லை. நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நிறைய வந்து அப்டேட் பண்ணலாம். இது வந்து தனித்தனி பிளேலிஸ்ட்டாக கொடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்லேயே வந்து வருங்காலத்தில் நம்ம அப்லோட் பண்ண அந்த பிளேலிஸ்ட்டு கீழே வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம்.